Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNPSC Group 4 examக்கான official answer key தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி 3 பார்ட்டா 150 क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் வந்து சொல்லிருந்தேன். பார்க்காதவங்க descriptionல லிங்க் இருக்கு பாத்துக்கோங்க फ्रेंड्स. இந்த வீடியோல பேலன்ஸ் இருக்க 50 क्वेश्चंस வந்து பார்த்தறலாம். சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுங்க அப்படினு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் B. Bryophyte niotata. இதுதான் வந்து கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரியான இணைகளை தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 தான் வந்து சரியானது. ஸோ 1 மற்றும் 3 இதுதான் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை ஆப்ஷன் பி கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. எந்த நாட்டில் 2023 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? ஆப்ஷன் டி ஜப்பான். நெக்ஸ்ட் சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் வந்து சரியானது. தண்டவாளங்களில் யானை விபத்துக்களை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆப்ஷன் சி கஜ்ராஜ் சுரஷா. கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை? ஆப்ஷன் சி எலிஃபண்டா குகை மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினையின் போது ரக்ஷா பந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர்? ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர்? ஆப்ஷன் ஏ பாமன் ஷா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசொப்பொட்டேமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? ஆப்ஷன் சி கியூனிஃபார்ம். நெக்ஸ்ட் கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்றை கண்டறிகன்னு கேட்டிருந்தாங்க. 3 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட். 1 மற்றும் 2. அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. நெக்ஸ்ட் ஒரு கூற்று காரணம் கேட்டிருந்தாங்க. அரசமைப்பின் 249வது உறுப்பினரின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம் பார்த்தீங்கன்னா தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் சி ஜனவரி 9. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? ஆன்சர் ஏ டாக்டர் B.R. அம்பேத்கர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 1855 மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் டி ரிஷ்ரா. மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகளை பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துகன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க 2016 படி. இதில் பார்த்தா ஆன்சர் ஏ 1, 4, 2, 3 தான் வந்து கரெக்ட். தவறான இணையை கண்டுபிடிக்கன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 தான் வந்து தவறான பேர். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர்? ஆப்ஷன் சி துணைத் தலைவர். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டுவர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி? ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்த அம்மையார். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்? ஆப்ஷன் சி பகத்சிங். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி. பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி 1 மற்றும் 2 தான் வந்து சரியான கூற்று. தொழிலாளன் ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் ஏ மா சிங்காரவேலர். நெக்ஸ்ட் ஈரெண்களின் மீசிமானது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஒரு எண் 36 மற்றொரு எண்ணை காண்கன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் ஏ 24. விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பகோடா எனப்பட்டது? ஆப்ஷன் டி தங்கம். கீழ்கண்ட கூற்றுகளில் வாவு சிதம்பரனார் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை அப்படின்ற மாதிரி 4 வாக்கியங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி 2 மற்றும் 4 தான் வந்து சரியானது. அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர்? ஆப்ஷன் ஏ அதியமான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் கொடுத்து இந்த குறளில் வந்து நுதிப்பேம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ அபத்தல். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என்னும் கருத்து வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? ஆப்ஷன் ஏ தொழில். இங்கன்னா அக்ஷாய்ஸின் டேஷ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது? ஆப்ஷன் பி இந்தியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம். நிறைய கூற்று காரணமாக தான் வந்து இந்த டைம் வந்து கேட்டிருந்தாங்க. பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. காரணம் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதலிடத்தில் உள்ளது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. தமிழக அரசு டேஷாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது? ஆப்ஷன் சி ஜூலை 15. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022-23 ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் GDP வளர்ச்சி விகிதமாக 7.24% எதிராக டேஷ் வளர்ச்சி அடைந்ததுன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி 8.19%. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று காரணம் தான் வந்து கேட்டிருந்தாங்க. மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட். இரு எண்களின் மீப்போவா 11 மற்றும் அவற்றின் மீசியமா 693. ஒரு எண் 77 மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 99. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களில் முறையே 120 லிட்டர் 150 லிட்டர் என இரு காலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட காலங்களில் அந்த 2 எண்ணெய்களை நிரம்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு ஆப்ஷன் சி 60 லிட்டர். 1 cube + 2 cube + 3 cube + k cube = 72,900 எனில் 1 + 2 + 3 up to k இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி 270. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 9, x 33y என்ற தொடரில் x + y இன் மதிப்பு ஆப்ஷன் டி 82. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AZBYCX YBZA என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் சி 9. ரமிளா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை ரமணி ராகவியின் சகோதரர் என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் டி பேத்தி. இது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கரெக்டாக போட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் 12,400 சம்பாதிப்பார்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் சி 10 நாட்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசல் தொகை 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் ஆப்ஷன் சி 708.75. ஒருவர் ரூபாய் 2,000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் ரூபாய் 1,000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? ஆப்ஷன் பி ரூபாய் 1,180. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விதத்தில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவர்களுக்கு கிடைத்த ஒரு ஆண்டு லாபம் ஆப்ஷன் ஏ 200. 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1:91. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கையில் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதம் ஆப்ஷன் சி 25%. லாஸ்ட் கொஷின் சண்டே = 2, டியூஸ்டே = 3, தேர்ஸ்டே = 2 எனில் மண்டேவின் மதிப்பு ஆப்ஷன் பி 2. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் வந்து பார்த்தாச்சு. 200க்குமே பார்த்தாச்சு. மற்ற பார்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கவங்க நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக வந்து உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.